இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஆமா, எதுக்காக நீங்க அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணீங்க? அது வந்து மேடம். என்ன, அந்த ஃபுட்டேஜ்ல இருந்த லேடி ஃபுட்டேஜை டெலீட் பண்ண சொல்லி மிரட்டினாங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் எதுக்காக அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணீங்க? அது வந்து மேடம், ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும்னு சில ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுவோம், அதுல டிலீட் ஆயிடுச்சு மேடம். மேடம் வாங்க பிரதீப். இவர் பேரு பிரதீப். ஹலோ. ஹலோ சார். நீங்க டெலீட் பண்ண ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்றதுக்காக வர சொல்லிருக்கேன். சிஸ்டம் ரூமுக்கு போலாமா? வாங்க மேடம். வாங்க. சதீஷ் சார். சார் சிஸ்டம் செக் பண்ணனும், கொஞ்சம் நீங்க இப்படி வாங்க. ஓகே சார். மேடம், டீ காஃபி ஏதாவது கொண்டு வர இல்ல, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிரதீப், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேடம். அட்மின் பாஸ்வேர்ட் சொல்லுங்க. ஏடி 1234. ஐயோ, புது நம்பருங்கிறதுனால அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்னது, புது நம்பர்ல இருந்து 2 தடவை கால் வந்துட்டே இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ 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 லாயர் சார், நான் துர்கா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன புது நம்பரா இருக்கு? உங்க போன் கிடைச்சதா இல்லையா? என் ஃபோன் கிடைக்கல சார். இது என் கசின் ஹாஸ்னியோட ஃபோன். போன் கிடைக்கலன்னா அப்ப எவிடன்ஸ்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் எவிடன்ஸை ரெக்கவர் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம். அப்ப நீங்க அந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு ஜட்ஜி வீட்டுக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். ஓகே சார், நான் நேரா ஜட்ஜ் வீட்டுக்கு வரேன். துர்கா, 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 என்னையும் கூட்டிட்டு போ. துர்கா, எங்க போன நீ? துர்கா, 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 துர்கா. எங்க என்னங்க சந்துரு எப்படி கேட்ட திறந்து வெளியே வந்து நிக்கிறான்? அம்மா, துர்காமா, இவன் எப்படி ரூமை விட்டு வெளியே வந்தான்? ரூம் பூட்டி தானே இருந்தது. நீ போய் அவனை முதல்ல நிறுத்து போ. அம்மா, அம்மா, பூட்டாதீங்கம்மா. அம்மா, சந்துரு, அம்மா, என்ன பண்ணி அம்மா, வெளியில துர்காமா, வந்துட்ட? துர்காமா, உள்ள போப்பா. அம்மா, அம்மா, உள்ள அம்மா, போ. துர்காமா, அம்மா, நான் துர்கா கூட போகணும். கேட்டு திறங்க, நான் போகணும். டேய், துர்கா வந்துருவாடா, நீ உள்ள போ. இல்ல அப்பா, அப்பா, துர்காப்பா, கேட்டு திறங்கப்பா, நான் போகணும்ப்பா, ப்ளீஸ் பா. எங்க? சொன்னா கேளு, நீ வெளிய போக கூடாது. போ, உள்ள போ. இல்ல துர்கா, அப்பா, என்னங்க? அப்பா, அப்பா, ஏங்க? அப்பா, வா. என்ன விடுங்க. வாங்கறல. பாத்துங்க. அம்மா, அம்மா, உள்ள துர்காமா, அப்பா, டேய். அம்மா, ஏய், இருடா. துர்காமா, அம்மா பாத்துக்கிறேன். துர்காமா, துர்கா வந்துருவாடா. போறாமா. நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ ரூம்குள்ள போ. நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என் துர்கா போறா. சொன்னா நானும் கேளுடா. போறேன். ஏய், டேய். இருடா. பொண்ணு, வாயால சொன்னால கேட்க மாட்டான். வழக்கம் போல பெல்ட் எடுத்தாதான். ஏங்க? அம்மா, டேய், அம்மா, கண்ணா, அப்பா, சொன்னா அம்மா, கேளுடா. துர்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா, சொன்னா துர்காமா, கேளு. அம்மா, துர்கா போறாமா. டேய், அம்மா கூட்டிட்டு வரேன்டா. துர்காமா, சொன்னா கேளுடா. துர்காமா. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, ஐயோ, ஏங்க, அடிக்காதீங்க. ஏங்க, வெளிய அவனை போக கூடாதுன்னு அடிக்காதீங்க. சொல்லிருக்கேன்ல. ஏங்க, 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 அடிக்காதீங்க. ஏங்க, அவனை விட்டுருங்க. அடிக்காதீங்க. ஏன் இப்படி புள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? நான் என்ன வேணும்னு அடிக்கிறேன்? என்ன அடிக்க வைக்கிறான் லட்சுமி. அம்மா, 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 துர்காட்ட போடுமா. அம்மா, அம்மா, ப்ளீஸ் மா. அம்மா, ஏய், சொல்லுங்க. ஏங்க, அப்பா, விடுங்க அவனை. அப்பா, அப்பா, ரூம்ல விடுங்க வச்சு என்ன. உன்னை கட்டி போட்டாதான் சரி பண்ணி விடுவேன். வாடா, ஐயோ, வாங்குறல. அவனை விடுங்க. வேண்டாங்க, கட்டி போடாதீங்க. நான் அவனை வெளியே போகாம பாத்துக்கறேங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியலங்க. எதையும் பண்ணி தொலைங்க. அம்மா, துர்கா கிட்ட போடுமா. துர்காமா. எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. சார், என் ஹஸ்பண்டோட தண்டனையை நிறுத்துறதுக்கு ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்திருக்காரு சார். ஜட்ஜ் ஆர்டர் போட்டிருக்காரா? எனக்கு அப்படி எந்த ஒரு ஆர்டர் கோர்ட்ல இருந்து வரலையே. சார், நான் இப்ப ஜட்ஜ் வீட்டு வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான எவிடன்ஸ ஜட்ஜ் கிட்ட கொடுத்து தண்டனையை நிறுத்தி வைக்க ஆர்டர் வாங்கியிருக்கேன் சார். சார், நீங்க தண்டனையை நிறைவேற்றறதுக்கு எந்த ப்ரொசீஜரும் பண்ண வேண்டாம் சார். நான் ஜட்ஜ் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறேன். சாரி துர்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு
என்னால ப்ரொசீஜர் பண்ணாம இருக்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா ஜட்ஜோட ஆர்டரை உங்க போனுக்கு அனுப்புறேன், இல்ல மெயில் பண்றேன். இங்க பாருங்க, டெக்னாலஜி டெவலப்பா இருக்கிற இந்த நேரத்துல நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ண முடியும். அதனால மெயில் மூலமாவோ ஃபோன் மூலமாவோ எதை அனுப்பிச்சாலும் ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம ப்ரொசீடிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அதனால நீங்க ஜட்ஜ் ஆர்டரை நேரடியா கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே சார், நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க சார், ப்ளீஸ். அதுக்கு வாய்ப்பு இல்லை துர்கா. ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் மினிட்டுக்குள்ள அந்த ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை தண்டையில இருந்து காப்பாத்திடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார், நான் உடனே கிளம்பி வரேன். சரி வாங்க. என்ன சிஸ்டர், ஏதோ கடுமையான சிந்தனையில இருக்கீங்க போல இருக்குது. புரியுது புரியுது புரியுது. என்ன இருந்தாலும் 10 வயசுல இருந்து வளர்த்த பாசம் இருக்கத்தானே செய்யும். என்ன வளர? நான் உளரல சிஸ்டர், உண்மையத்தான் சொல்றேன். நாளைக்கு அதிகாலையில மாப்பிள சூர்யாவை தூக்குல போட போறாங்க. அத நினைச்சு தானே நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் முட்டாள், அந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு கிடையாது. அதானே பார்த்தேன். விடியறதுக்குள்ள இந்த துர்கா ஏதாவது செஞ்சு சூர்யாவை தண்டனையில இருந்து காப்பாத்திட்டானா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, நீங்க அந்த ஆங்கிள் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கூட வளர்த்த பாசம் போன்னு தப்பு கணக்கு போட்டேன் சிஸ்டர். யார் சிஸ்டர் இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நான் செல்வராஜ் பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு. சூர்யாவோட தூக்கு தண்டனைய நிறுத்தி வைக்க சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போட்டிருக்காரு மேடம். என்ன சொல்ற? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னவா இருக்கும் சிஸ்டர்? இப்படி ஷாக் ஆகுதே. பேசுறது யாரு, எங்க இருந்து பேசுறான்னு ஒண்ணும் தெரியலையே. என்னாச்சு? எனி ப்ராப்ளம் சிஸ்டர்? அடிச்சு வாய மூடு. என்ன இப்படி ஏய், கேக்குது? என்ன நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அவனை தூக்குல போட்டுருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஜெயிலர் இது எதிர்பார்க்கல மேடம். ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸை துர்கா கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி ஜட்ஜ் இப்படி ஆர்டர் போட மாட்டாங்க மேடம். ச்சே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அந்த தண்டனையை நிறைவேத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒன்னும் கெட்டு போல மேடம், ஒரு வழி இருக்கு மேடம். என்ன வழி? சீக்கிரமா சொல்லி தொலை. ஜட்ஜு ஆர்டர் இன்னும் ஜெயிலர் கைக்கு வரல. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஜட்ஜோட ஆர்டர் ஜெயிலர் கைக்கு வந்தாதான் தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும்.